Future Vision Study Center சேலம் யூஜி டெட் ஜுவாலஜி யூனிட் 5 அனிமல் ஃபிசியாலஜி பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பாராதைராய்டு கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட் அண்ட் அட்ரினல் கிளாண்ட் பற்றி பார்க்கலாம். அதில் எதெல்லாம் நம்ம எலாபரேட்டாக பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாராதைராய்டு கிளாண்ட்னா என்ன, அதனால் என்னென்ன டிஸார்டர்ஸ் வருது, அதற்கான சிம்டம்ஸ் என்ன, தைமஸ் கிளாண்டும் அதில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் என்ன, அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாராதைராய்டு கிளாண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்களா. Parathyroid glands are situated in the thyroid gland in the form of four patches. பாராதைராய்டு கிளாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு கிளாண்டில் ஒரு 4 பேட்சஸ் மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன புள்ளி மாதிரி வந்துட்டு அமைஞ்சிருக்கிறதா என்னது பாராதைராய்டு. அப்போ ஈச் பாராதைராய்டு கிளாண்ட் இஸ் சரௌண்டட் பை எ கனெக்டிவ் டிஷ்யூ கேப்சூல். அப்போ அந்த 4 பேட்சஸாக இருக்குன்னு சொன்னோம். ஒவ்வொரு பேட்சஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூக்கள் கேப்சூல் மாதிரியான ஃபார்மில் வந்துட்டு சரௌண்டடாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. த ஹார்மோன் செக்ரிட்டட் பை பாராதைராய்டு கிளாண்ட் இஸ் கால்டு பாராதார்மோன் ஆர் PTH அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த பாராதைராய்டு கிளாண்ட்ல செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோனை பாராதார்மோன் அல்லது PTH அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை யாரு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜேடி கோலிப் அப்படின்றவரு 1925ல வந்துட்டு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். 1925ல் ஜேடி கோலிப் அப்படின்றவர் பாராதார்மோன் பற்றி சொல்லியிருக்கார். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அப்போ பாராதைராய்டு ஹார்மோன் அப்படின்றது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வந்து தைராய்டு கிளாண்ட்னா இப்போ இந்த 4 பேட்சஸாக இருக்கக்கூடியது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாராதைராய்டு கிளாண்ட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இட் இஸ் எ புரோட்டீன் ஹார்மோன் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் பாலிபெப்டைட் செயின். இது ஒரு புரத தன்மையுடைய ஒரு ஹார்மோனாகவும் இதில் ஒரே ஒரு பாலிபெப்டைட் செயின்ஸ் மட்டும் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ பாராத ஹார்மோன் ஹேஸ் செவரல் பயாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ். இது நிறைய உயிர் செயல்பாடுகளை வந்துட்டு செய்யக்கூடியதாக இருக்கிறது. PTH இன்க்ரீசஸ் சீரம் கால்சியம் லெவல் பை ஆக்டிங் அண்ட் ஆஸ்டியோபிளாஸ்ட் ஆஃப் போனு. பாராத ஹார்மோனோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சீரம் அப்படின்றது பிளட்ல வந்துட்டு அதிகமாயிடுச்சு அப்படின்னா போனில் வந்துட்டு ஆஸ்டியோபிளாஸ்டஸ் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு அதாவது செயல்பாடு வந்துட்டு ஆரம்பிச்சிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரீனல் டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் த கால்சியம். குளோமுலராஸ் ஃபில்ட்ரேட்டில் வந்துட்டு கால்சியத்தோட அந்த அப்சார்ப்ஷன் ரீஅப்சார்ப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு அதிகப்படுத்துவதற்கு இந்த PTH வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இட் மே இன்க்ரீசஸ் தி ரேட் ஆஃப் கால்சியம் அப்சார்ப்ஷன் இன் தி கட்டு. குடல் பகுதிகளில் நம்ம உணவுப் பொருட்களில் கால்சியம் கண்டென்ட் கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். அதில் வந்துட்டு உறிந்தக்கூடிய அந்த தன்மை வந்துட்டு அதிகப்படுத்துறதுலையுமே இந்த PTH இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இட் ரெடியூசஸ் தி செக்ரீஷன் ஆஃப் கால்சியம் பை மெமரி கிளாண்டு. பால் சுரப்பிகளில் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்துட்டு சுரக்கப்படுவதை வந்துட்டு குறைக்கிறது. இட் மேல்ஸ் ஆல்சோ கண்ட்ரோல் த இன்ட்ராசெல்லுலார் டெபாசிஷன் ஆஃப் பாஸ்பேட். இன்ட்ராசெல்லுலார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்லுலாரில் வந்துட்டு பாஸ்போர்ட்டுகள் வந்துட்டு அந்த டெபாசிட் ஆகிறத வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுலையுமே இந்த PTH வந்துட்டு ரோல் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விட்டமின் D இஸ் நாட் மெட்டபாலைஸ்டு டு இட்ஸ் ஃபங்க்ஷனல் ஃபார்ம் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் த PTH. என்ன சொல்லியிருக்காங்க, வைட்டமின் D வந்துட்டு மெட்டபாலிஸ் ஆகாதான் எப்பொழுது PTH வந்துட்டு ஆப்சன்ஸாக இருக்கும் பொழுது வைட்டமின் D வந்துட்டு வளர்ச்சிதை மாற்றம் நடைபெறது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அப்போ இதனால் என்னென்ன டிஸார்டர்ஸ் வந்துட்டு ஹியூமன் பீயிங்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரிமூவல் ஆஃப் த பாராதைராய்டு கிளாண்ட், அதாவது எக்ஸ்டர்பைரேஷன் ஆர் ஹைப்போசெக்ரீஷன் ஆஃப் கிளாண்ட் காசஸ் டெட்டானி. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அதாவது நம்ம சப்போஸ் பாராதைராய்டு கிளாண்டை அகற்றிட்டாவோ அல்லது அதோட ஃபங்க்ஷனோ அது செக்ரீட் ஆகக்கூடியது ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா அதனால் டெட்டானி அப்படின்னு சொல்லக்கூடியது ரணஜன்னின்னு சொல்லுவோம். அந்த ஒரு டிஸார்டர்ஸ் வந்துட்டு வருது. அப்போ அதற்கான சிம்டம்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாக்கிங் ஆஃப் த ஜா, 2 தாடைகளும் அப்படியே வந்துட்டு ஒரு லாக் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கும். ட்விஸ்டிங் ஆஃப் த மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு தன்மையுடன் வந்துட்டு இருக்கும். ஃபால் ஆஃப் கால்சியம் இன் பிளட் சீரம் ஃப்ரம் 1 mg to 6 mg percentage அண்ட் ரைஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் இன் தி பிளட். சப்போஸ் நம்மளோட பிளட்ல வந்து 1 மில்லிகிராம்ல இருந்து 6 மில்லிகிராம் வரைக்கும் கால்சியத்தோட லெவல் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட பிளட்ல பாஸ்பேட்டோட லெவல் வந்துட்டு அதிகமாயிடும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அதை அதிகப்படுத்தாமல் தடுக்கிறதே என்னதான்
இந்த பிடிஹெச் தான். ரெஸ்பிரேஷன் பிகம் ரேப்பிட் அண்ட் நாய்ஸி. அப்போ மூச்சு கோளாறுகள், அந்த மூச்சு திணறல், அந்த மாதிரியான ப்ராப்ளமுமே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஹார்ட் பீட் ரேட் இன்க்ரீஸ்டு. இதய துடிப்புகளோட அந்த விகிதம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். சலைவேஷன் அண்டு பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். நம்மளோட உடல் வெப்பநிலை அதிகப்படுத்தப்படும். அதிகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் வந்துட்டு சுரக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. த அல்டிமேட் ரிசல்ட் இன் டெத் ஓவிங் டு ஆஸ்பையாக்சியா. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை அப்படியே நம்ம சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா கடைசியில் ஒரு மரணத்தையே வந்துட்டு ஏற்படுத்தும். அதற்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, ஆஸ்பைக்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ ஹைப்பர், இது நம்ம ஹைப்போசெக்ரிஷன்ஸ்னால நம்ம பார்த்தோம் டெட்டானி வருதுன்னு. அப்போ ஹைப்பர் செக்ரிஷன்ஸ்னால என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும், என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் நம்ம பாடியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப வீக்னஸ், பலவீனமாக இருப்போம். லாஸ் ஆஃப் மஸ்குலர் டோனு, ரீனல் டிசார்டர்ஸ், அதாவது சிறுநீரக பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம், சிறுநீரக கோளாறுகள், ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஸும், அதிகமாக தாகம் வந்துட்டு எடுத்துக்கிட்டே இருக்கும். மென்டல் சிம்டம்ஸ், மனநிலைமை சரியில்லாத மாதிரியான ரொம்ப ஒரு டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பாலியூரியா, பாலின்னா அதிகம், யூரியானா யூரின். அப்போ அதிகமாக சிறுநீர் வந்து கழிப்பாங்க. ஏன்னா அதிகமாக தண்ணி குடிக்கிறதுனால அடிக்கடி யூரின் வந்துட்டு சிறுநீர் கழிப்பாங்க. அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் த போன், அதாவது சைட்ஸ், போனில் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டோன் மாதிரியான ஒரு அமைப்புமே வந்துட்டு ஃபார்ம் ஆகும் இந்த பிடிஹெச்சோட ஹைப்பர் செக்ரிஷன்னால அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் வந்துட்டு பாராதைராய்டு. அடுத்து தைமஸ் அப்படின்னு பார்க்கலாம். தைமஸ் கிளாண்டு. தைமஸ் இஸ் பார்ட்டி இஸ் அன் எண்டோகிரைன் கிளாண்ட் அண்ட் பார்ட்டி இஸ் எ லிம்பாய்டு ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தைமஸ் அப்படின்றது எண்டோகிரைன் கிளாண்டாகவும் வந்துட்டு இருக்கு, ரிமைனிங் பார்த்தீங்கன்னா லிம்பாய்டு ஸ்ட்ரக்சரையும் பெற்றிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இட் இஸ் லொக்கேட்டட் இன் தி அப்பர் பார்ட் ஆஃப் த செஸ்ட் கவரிங் தி லோவர் எண்ட் ஆஃப் த ட்ரக்கியா. இது நம்ம பாடியில் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்பு பகுதியோட மேல் பகுதியிலையும் ட்ரக்கியாவோட கீழ்ப்பகுதியிலையும் வந்துட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த கிளாண்ட் இஸ் கன்ஸ்பிசியஸ் இஸ் இன்ஃபேன்ஸ் வெயிட்டிங் 10 to 12 grams and increases in child, and during puberty its maximum size is 20 to 30 grams. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். குழந்தையாக இருக்கும் பொழுது தைமஸ் பார்த்தீங்கன்னா 10 to 12 கிராம் அளவுக்கு வெயிட்டும், அந்த குழந்தை வளர்ந்து ஒரு பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 20 to 30 கிராம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. தென் இட்ஸ் கிராஜுவலி அண்டர்கோ இன்னோவேஷன்ஸ் அண்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை தி ஃபேட். அதுக்கப்புறம் பியூபர்ட்டி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 20 to 30 கிராம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் படிப்படியாக அது வந்துட்டு என்னவாகுது, டிஸப்பயர் ஆக ஆரம்பிக்குது. அப்போ டிஸப்பயர் ஆகி அங்கே அதுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது, ஃபேட் கண்டென்ட் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பை தி டைம் த பர்சன் ரீச்சஸ் மெச்சூரிட்டி த கிளாண்ட் ஹாஸ் அட்ரோபியர்டு. அப்போ எப்பொழுது வந்துட்டு ஒரு பர்சனில் பியூபர்ட்டி நடந்ததுக்கு அப்புறம் அது டிஸப்பேர் ஆக ஆரம்பிக்குதோ, அதாவது அட்ரோபியம் ஆக ஆரம்பிக்குதோ, அப்போவே அந்த பர்சன் வந்துட்டு மெச்சூரிட்டி ஆயிடுறான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ தைமஸ் இஸ் பைலோப்டு ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ 2 கதுப்புகள் கொண்ட ஒரு அமைப்பாக இந்த தைமஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ த கிளாண்ட் இஸ் கவர்ட் பை அ கனெக்டிவ் டிஷ்யூ கவரிங் கால்டு கேப்சூல். இதை சுற்றி ஒரு இணைப்பு திசுக்கள் வந்துட்டு இருக்கிறது, அது பார்த்தீங்க அப்படின்னா கேப்சூல் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இட் ஹேஸ் எ பெரிபெரல் கார்டெக்ஸ் அண்ட் சென்ட்ரல் மெடுலா. இதில் வந்துட்டு 2 கதுப்புகள் இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோமா, அதில் வந்துட்டு ஒன்று வந்து பெரிபெரல் கார்டெக்ஸ், அனதர் ஒன் வந்து சென்ட்ரல் மெடுலா அப்படின்னு சொல்லுவோம். த கிளாண்ட் இஸ் மேடப் ஆஃப் நியூமரஸ் ஃபாலிகல்ஸ். இட் செக்ரீட் தைமின். இது நிறைய ஃபாலிக்கல் செல்ஸ்னால வந்துட்டு மேடப் பண்ணப்பட்டிருக்கும். இதில் தைமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்துட்டு செக்ரீட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ தைமஸ் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் லிம்போசைட்ஸ், அதாவது இம்யூன் சிஸ்டத்தில் இன்வால்மெண்ட் ஆகக்கூடிய இந்த பி லிம்போசைட், டி லிம்போசைட்ல, அதில் டி லிம்போசைட்ஸோட ஒரு மெயின் சோர்ஸஸாக எது இருக்குன்றாங்க, இந்த தைமஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The rejection of the graft is brought about by thymus. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க, கிராஃப்ட் பண்ணுவோம், அதில் வந்துட்டு சிலது நிராகரிக்கப்படும். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தைமஸ் தான். அதாவது இது லிம்போசைட்ஸாக வந்துட்டு இருக்குல்ல, ஆன்டிபாடி, அந்த ஆன்டிபாடி வரக்கூடிய ஆன்டிஜனை வந்துட்டு எதிர்த்து அது ரிஜெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அதில் வந்துட்டு எம்ஹெச்சின்னு சொல்லக்கூடிய
மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் அது வந்து ப்ரெசென்டடாக இருக்கும். அது இம்யூனாலஜியில் வந்து எலாபரேட்டாக படிப்பீங்க. ஓகே, அதனால் இட் கண்ட்ரோல்ஸ் த இம்யூனாலஜிக்கல் பினோமினா. இது வந்துட்டு என்ன, அது நோய் தடை காப்பீட்லேயும் வந்துட்டு இது இன்வால்மெண்ட் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது தைமோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. த அப்பியரண்ட் ரீவேஜினேஷன்ஸ் இன் ஹெல்த் ஆஃப் ப்ரெக்னென்ட் விமன் during second half of the period gestation may be due to great hormone producing activity of thymus of the fetus. அதாவது ஒரு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரெக்னென்ட் விமன் ப்ரெக்னென்ட்டான அந்த கர்ப்ப காலத்தோட செகண்ட் ஆஃப், ஏன்னா அந்த செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைமஸோட ஆக்டிவிட்டி வந்துட்டு அந்த ஃபியூட்டஸில் இருக்கும் இல்லைங்களா, ஏன்னா நாம் வளர்ந்தவங்களுக்கு இருக்காது, அந்த கருவில் இருக்கும் பொழுது அதோட தைமஸ் ஆக்டிவிட்டி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கிரேட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அனிமல்ஸ் லேக்கிங் தைமஸ் seem to abnormally sensitive to environmental stress and particularly in malnutrition of suboptimal vitamin intake. அதாவது விலங்குகளில் இந்த தைமஸ் வந்து இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் வரக்கூடிய சில பிரச்சனைகளை வந்துட்டு எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. தைமஸ் ஹெல்ப்ஸ் இன் டெபாசிஷன் ஆஃப் மினரல் சால்ட் ஆன் த போன்ஸ். நம்மளோட எலும்புகளில் அந்த தாது உப்புகள் எல்லாமே வந்துட்டு படிவதற்கு வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் செக்ரேட் ஆகக்கூடிய தைமோசின் ஆர் தைமின் சொல்லக்கூடிய ஹார்மோனோட ரோல் வந்துட்டு என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்போ தைமோசின் இஸ் த ஹார்மோன் செக்ரேட்டட் பை தைமஸ். இது ஒரு புரோட்டீன் ஹார்மோனு. தைமோசின் அப்படின்றது ரெகுலேஷன் ஆஃப் த நியூரோமஸ்குலார் டிரான்ஸ்மிஷன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நியூரோமஸ்குலார் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா நர்வ் இம்பல்ஸை வந்து பாஸ் பண்ணுறதுலையும் இந்த தைமோசின் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு தைமஸ் கிளாண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ மேன் கண்டைன்ஸ் 2 அட்ரினல் கிளாண்ட். மனிதர்கள் பார்த்தீங்கன்னா 2 அட்ரினல் சுரப்பியை வந்துட்டு பெற்றிருக்கிறாங்க. இது எங்கே சிச்சுவேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் ஈச் கிட்னி. ஒவ்வொரு சிறுநீரகத்தின் மேற்பகுதியிலையும் இந்த அட்ரினல் கிளாண்டை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஹென்ஸ் தே ஆல்சோ கால்டு சுப்ராரீனல் கிளாண்ட்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த அட்ரினல் கிளாண்டை வேற என்ன மாதிரி சொல்லலாம், suprarrenal glands அப்படின்னும் சொல்லலாம். The right gland is smaller and look like a cocked hat and left one is roughly கிறிஸ்டனெட்டிக் அண்டு லார்ஜர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இடது சிறுநீரகம் வலது சிறுநீரகம்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அதில் ரைட் சைடில் இருக்கிறது வந்துட்டு சின்னதாகவும் பார்க்குறதுக்கு ஒரு கோக்கட் ஹேட் மாதிரியான ஷேப்லேயும் வந்துட்டு இருக்கும். லெஃப்டில் இருக்கிறது ரொம்ப ரஃப்லியான கிறிஸ்டனிக் மாதிரி அமைஞ்சிருக்கும், ஒரு பிறை நிலா மாதிரி அமைஞ்சிருக்கும், ரொம்ப பெருசாக வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஈச் கிளாண்ட் இஸ் அபவுட் 5 to 9 grams இன் அடல்ட்டு. அப்போ இந்த ஒவ்வொரு கிளாண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வயது வந்தவர்கள்லாம் 5 to 9 கிராம் வரைக்கும் எடை வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எடை வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அப்போ பட் at the birth weight of the gland will be 16 to 20 times greater than in adult. பிறக்கும் பொழுது இந்த கிளாண்டோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்டை விட 16 to 20 மடங்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. they gradually decreases in size age is increases. அப்போ ஒரு பர்சனுக்கு வயது வந்துட்டு அதிகமாக இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வெயிட் சைஸ் எல்லாமே என்ன ஆகுது, கிராஜுவலாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஈச் கிளாண்ட் இஸ் என்க்ளோஸ்டு பை கேப்சூல். இதை சுற்றியும் கனெக்டிவ் டிஷ்யூனால் ஆக்கப்பட்ட ஒரு கேப்சூல் மாதிரியான கவர் வந்து பாதுகாப்படாக வந்துட்டு இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. த கிளாண்ட் கன்ஸ்டிட் அ பெரிபெரல் பார்ட் கால்டு கார்டெக்ஸ் அண்ட் சென்ட்ரல் பார்ட் கால்டு மெடுல்லா. அப்போ இந்த கிளாண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிபெரல் பார்ட்டாக கார்டெக்ஸும் சென்ட்ரல் பார்ட்டாக மெடுலாவும் வந்துட்டு இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ த 2 பார்ட் ஆர் ஸ்ட்ரக்சர்லி எம்ப்ரியாலஜிக்கலி அண்ட் ஃபங்க்ஷனலி டிஃப்ரெண்ட்டு. அப்போ இந்த கார்டெக்ஸ் அண்ட் மெடுலான்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதோட எம்ப்ரியாலஜிக்கலாக பார்த்தாலும் கருவியல் சமயத்தில் பார்த்தாலும் அதோட செயல்பாட்டு பார்த்தாலும் வேறுபடும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அட்ரினல் கிளாண்ட் ஆப்சன்ட் ஃப்ரம் ப்ரோகார்டேட்ஸ். அப்போ ப்ரோகார்டேட் அவளை வந்துட்டு என்ன இல்லை,
அட்ரினல் கிளாண்ட் வந்து இல்லை, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அப்போ த மேக் த ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இன் தி பெட்ரோமைசன். பெட்ரோமைசனில் தான் முன்ன இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து என்னவாகுது, எவாலுவேட் ஆகுது, எவல்யூஷன் வந்துட்டு அங்கே தான் நடக்குதுன்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. த பெட்ரோமைசன் த அட்ரினல் கிளாண்ட்ஸ் ஆர் ரீப்ரசன்டட் பை 2 elements. எப்படி வந்து பெட்ரோமைசனில் இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்துட்டு ரீப்ரசன்டட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 2 எலிமெண்ட்ஸ்னால வந்துட்டு ஆக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா namely renal bodies and chromophene tissues அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 எலிமெண்ட்ஸ்னால தான் வந்துட்டு பெட்ரோமைசினில் காணப்படுகிறது. என்னது, இன்டர்ரீனல் பாடிஸ் அண்ட் குரோமோஃபின் டிசீசஸ். அப்போ த இன்டர்ரீனல் பாடிஸ் ஆர் லொக்கேட்டட் அலாங் தி பிளட் வெசல்ஸ் லையிங் அபவ் தி கிட்னிஸ். அப்போ இந்த இன்டர்ரீனல் அப்படின்னாவே என்னது, கிட்னி. அப்போ கண்டிப்பாக அது எங்கே லொக்கேட்டடாக இருக்கும், அட்ரினல் கிளாண்டு கிட்னிக்கு மேல்புறத்தில் இருக்குது. அப்போ அங்கே தான் இந்த இன்டர்ரீனல் பாடிஸுமே என்ன பண்ணியிருக்கும், லொக்கேட்டட் ஆகிருக்குன்றதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதை குரோமோஃபின் டிஷ்யூஸ் அக்குவர் அலாங் த டார்சல் ஆரோட்டா அண்ட் பிரான்ச்சஸ். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயத்தின் டார்சல் ஆரோட்டா பகுதியில் வந்துட்டு இருக்கும். கிளைகள் மாதிரி பிரான்ச்சஸாக வந்துட்டு ஃபார்ம் ஆகியிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இன் தி கேஸ் ஆஃப் ஃபிஷஸ் ஆல்சோ த 2 elements ஆஃப் த அட்ரினல் கிளாண்ட்ஸ் ரிமைன் செப்பரேட். மீன்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 எலமெண்ட்ஸ்னால தான் இந்த அட்ரினல் கிளாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செப்பரேட்டடாக வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அப்போ அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட்ரினல் கார்டெக்ஸ் அண்ட் அட்ரினல் மெடுலான்னு சொன்னோம். இது சென்ட்ரல் பார்ட்டு, இது பெரிபெரல் பார்ட்டு. இப்போ அட்ரினல் கார்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜோனா குளோமெருலோசா, ஜோனா ஃபாசிகுலேட்டா, ஜோனா ரெக்டிகுலாரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 லேயர்ஸ் வந்துட்டு இருக்குது. அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹார்மோன்ஸை வந்து செக்ரீட் பண்ணும். ஜோனா குளோமெருலோசான்றது ஆல்டோஸ்டிரானையும் மெயினாக, ஜோனா ஃபாசிகுலேட்டான்றது கார்டிசோல் அதாவது குளுக்கோ கார்டிசாய்ட்ஸ் அதையும், ஜோனா ரெக்டிகுலாரிஸ்ன்றது செக்ஸ் ஹார்மோன்ஸையும் வந்து செக்ரீட் பண்ணும். அட்ரினல் மெடுலா வந்துட்டு அட்ரினலின் நான் அட்ரினலின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஹார்மோன்ஸை வந்து செக்ரீட் பண்ணும். அது வந்துட்டு பின்னாடி நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ the internal bodies, interrenal bodies are found in between the posterior end of the kidney and chromophene bodies located on dorsal aorta and cardial veins. இன்டர்னல் பாடிஸ் வந்து எங்கே இருக்கும், கிட்னியோட போஸ்டீரியர் எண்ட்லையும் கீழ்ப்பகுதியிலையும், குரோமோஃபின் பாடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கார்டினல் வெயின்ஸ் அண்ட் டார்சல் ஆரோட்டா இதயத்தோட தமனி மற்றும் சிறைப்பகுதிகள் போகிற பகுதியிலையும் லொக்கேட்டட் ஆகியிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இன் தி கேஸ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ் த அட்ரினல் கிளாண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் எவாலுவேஷன் இஸ் ரீப்ரசன்டட் பை சிங்கிள் யூனிட். இருவாழ்விகளில் தான் முதல்ல வந்துட்டு பரிணாமம் அடைய ஆரம்பிச்சிருக்குது. ஒரு சிங்கிள் யூனிட்டை ஒரு சிறிய அழகாக வந்துட்டு தோன்ற ஆரம்பிச்சிருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்ஸ்னால இருக்கும். ஒன்று வந்துட்டு இன்டர்ரீனல் பாடிஸ் அண்டு குரோமோஃபியன் பாடிஸு ஆர் இன்டர்மிங்கிள்டு வெரி லூஸ்லி. ஆனால் அந்த ஆம்பிபியனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று மிங்கல் ஆகி ரொம்ப லூஸாக அதாவது லேஸாக வந்துட்டு கனெக்டடாக இருக்கும், பிணைக்கப்பட்டிருக்குன்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டடாக வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அப்போ ரெப்டைல்ஸில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்ஸுமே இன்டிமேட்லி கனெக்டட், ஒன்றோடு ஒன்று இறுக்கமாக வந்துட்டு பிணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 2 எலமெண்ட்ஸ் அதாவது இன்டர்ரீனல் பாடிஸும் குரோமோஃபியன் செல்ஸும் பார்த்தீங்கன்னா இன்கராக்டலி மிக்ஸ்டு, இது ரெண்டும் வந்து ஒன்றோடு ஒன்று நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கும், கலக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. மேமல்ஸில் பார்த்தீங்கன்னா 2 காம்பனன்ட்ஸ் ஆர் டைட்லி பேக்கடு, இதுவுமே இறுக்கமாக வந்துட்டு பிணைக்கப்பட்டிருக்கும் பாலூட்டிகளில் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அட்ரினல் கார்டெக்ஸோட வேலை வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கார்டெக்ஸ் அப்படின்றது என்னது, பெரிபெரல் பார்ட் ஆஃப் தி அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஓகே, இதோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இட் இஸ் டெரிவேட்டட் ஃப்ரம் மீசோடெர்மினல் சீலோமிக் எபித்தீலியம். அப்போ இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்றது எங்கேருந்து டெரிவேட்டட் ஆகுது, இது இம்பார்ட்டன்ட்டு, மீசோடெர்மினல் சீலோமிக் எபித்தீலியத்திலேருந்து டெரிவேட்டட் ஆகுது. த அட்ரினல் கார்டெக்ஸ் கன்ஸ்டிட் of 3 layers of the cells, 3 லேயர் செல்களை வந்து பெற்றிருக்கிறது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோனா குளோமெருலோசா, ஜோனா ஃபாசிகுலேட்டா, ஜோனா ரெக்டிகுலாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 லேயர் செல்ஸ்னால வந்துட்டு ஃபார்ம் பண்ணப்பட்டதான் என்னது, அட்ரினல் கார்டெக்ஸு. அதில் ஃபர்ஸ்ட்டு ஜோனா குளோமெருலோசாவை பற்றி பார்க்கலாம். இட் இஸ் த அவுட்டர் லேயர் formed of columnar cells
The cells are small and thickly set with the long axis parallel to the surface. இது வந்துட்டு தூண் செல்களால் ஆக்கப்பட்ட ஒரு வெளிப்புற லேயர் தான் என்னது ஜோனா குளோமெருலோசா. இது ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப திக்லி செட்டடாக, ரொம்ப பேரலாக, அதாவது இந்த கிட்னிக்கு இணையாக வந்துட்டு அதோட மேற்பரப்பில் வந்துட்டு அமைஞ்சிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. த செக்ரிட் மெயின்லி, இதுதான் ரொம்ப என்னத்தை மெயினாக இப்போ இது பண்ணுது, ஆல்டோஸ்டிரானை வந்துட்டு என்ன பண்ணுது, செக்ரீட் பண்ணுது. அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்து செக்ஸ் ஹார்மோன்ஸ், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதிக அளவில் மெயினாக வந்துட்டு ஆல்டோஸ்டிரானை செக்ரீட் பண்ணுது. ஒரு சிறிய அளவில் குளுக்கோகார்டிகாய்ட்ஸையும் செக்ஸ் ஹார்மோன்ஸையும் வந்துட்டு செக்ரீட் பண்ணுதுன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஈஸி அப்படின்னா குளோமெருலோசா அப்படின்னாவே என்னது, கிட்னி சம்மந்தப்பட்டது. ஆல்டோஸ்டிரான் அப்படின்றதுமே என்னது, வாட்டர் ரீஅப்சார்ப்ஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருந்தோம். அப்போ ஆல்டோஸ்டிரான் அப்படின்னா அப்போ குளோமெருலோசானாவே என்னது, மெயினாக என்ன செக்ரீட் பண்ணும், ஆல்டோஸ்டிரானை செக்ரீட் பண்ணுன்றதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அட்ரினல் கிளாண்ட் அப்படின்றது வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸில் தான் வந்துட்டு அமைஞ்சிருக்கும். பாருங்கள், அட்ரினல் கிளாண்டு கிட்னிக்கு மேல் புறத்தில் வந்துட்டு இருக்கக்கூடியது, இதுதான் வந்துட்டு அட்ரினல் கிளாண்டு. இது பார்த்தீங்கன்னா கேப்சூல், அதுக்கு மேலே வந்துட்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்துட்டு ஒரு கேப்சூல் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கணும். உள்ளே இருக்கிறது வந்துட்டு மெடுலா, பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ஸில் இருக்கிறது எல்லாமே பிளட் வெசல்ஸு, வெளிப்புறத்தில் இருக்கிறது வந்துட்டு கார்டெக்ஸு, இது வந்துட்டு கிட்னி லேயர். இதுதான் வந்துட்டு அட்ரினல் கிளாண்டோட ஸ்ட்ரக்சர்ஸு. செகண்ட் லேயர் செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜோனா ஃபாசிகுலேட்டா, இது வந்துட்டு மிடில் லேயர் அண்ட் இஸ் விட்டஸ்ட் லேயர். இது ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடிய ஒரு லேயராக இருக்கிறது. இது நடு உரை பகுதி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. த செல்ஸ் ஆர் பாலிஹெட்ரல். இதில் என்ன செல்கள் வந்துட்டு இருக்குன்றாங்க, பாலிஹெட்ரல் அப்படின்ற செல்ஸ் வந்துட்டு இருக்கிறது. லார்ஜர் அண்ட் ஆர் அரேஞ்ச்டு இன் ரேடியேட்டிங் காலம்ஸ் பெர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். இது எப்படின்னா ஒரு காலம்ஸ், ஒரு வரிசை மாதிரி, அதாவது காலம்ஸ் மாதிரி இப்படி என்ன பெர்பெண்டிகுலராக வந்துட்டு அந்த சர்ஃபேஸ் மேலே வந்துட்டு அப்படியே வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது மெயினாக எதை செக்ரீட் பண்ணுது, குளுக்கோகார்டிகாய்ட்ஸை வந்து செக்ரீட் பண்ணுது. அப்புறம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆல்டோஸ்டிரான்ஸ் வந்து செக்ஸ் ஹார்மோன்ஸை வந்துட்டு செக்ரீட் பண்ணும். ஆனால் அந்த ஃபாசிகுலேட்டா அப்படின்றது வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸை வந்து செக்ரீட் பண்ணுதுன்றாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜோனா ரெக்டிகுலாரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு இன்னர் லேயர், இது வந்துட்டு என்னது உள்புறத்தில் இருக்கக்கூடியது. இது எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா இர்ரெகுலர் நெட்வொர்க் ஆஃப் த ராஸ் ஆஃப் செல்ஸ். அதாவது இர்ரெகுலர் நெட்வொர்க் அப்படின்னா ஒரு ஒழுங்கற்ற வலைப்பின்னல் போன்று அமைந்திருக்கக்கூடிய செல்களால் அமைக்கப்பட்டதான் ரெக்டிகுலாரிஸ். த மெசஸ் ஆஃப் நெட்வொர்க் ஆர் ஃபில்டு அப் வித் சைனோசைட்ஸ் லைன் பை ரெக்டிகுலோ எண்டோதீலியல் செல்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டிகுலோ எண்டோதீலியல் செல்கள் எல்லாமே ஒரு வலையமைப்பு போன்ற அமைப்பில் காணப்படும். அதிலிருந்து உருவானதான் அந்த ஜோனா ரெக்டிகுலாரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜோனா ரெக்டிகுலாரிஸ் செக்ரீட்ஸ் செக்ஸ் ஹார்மோன் அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ மெயினாக ஜோனா ரெக்டிகுலாரிஸ் அப்படின்றது எதை வந்துட்டு செக்ரீட் பண்ணுது, செக்ஸ் ஹார்மோன்ஸை வந்துட்டு செக்ரீட் பண்ணுது. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ ரெக்டிகுலாரிஸ் அப்படின்றது ஆர் ஃபார் என்னது ரீப்ரொடக்டிவ். அப்போ ரீப்ரொடக்ஷனுக்கு மெயினாக தேவை என்னது, செக்ஸ் ஹார்மோன்ஸ் தானா. அப்போ என்னது ரெக்டிகுலாரிஸ், அப்போ ஆர் ஃபார் என்னது, அப்போ செக்ஸ் ஹார்மோன்ஸை மெயினாக செக்ரீட் பண்ணுதுன்னு நீங்கள் எப்படி கூட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு அட்ரினல் கிளாண்டு. அதுக்கடுத்து இதுக்கு ரிலேட்டடான என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, விச் ஹார்மோன் ஆக்ட் ஆன்டகோனிஸ்ட்லி டு PTH. அதாவது எந்த ஹார்மோன் வந்து பாராதைராய்டு ஹார்மோனுக்கு எதிராக வந்துட்டு செயல்படக்கூடியவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது, தைரோகால்சிட்டோனின். ஏன்னா இது கால்சியம் லெவலை குறைச்சிச்சு அப்படின்னா இது கால்சியம் லெவலை பிளட் சீரத்தில் அதிகப்படுத்தும். அப்போ தைரோகால்சிட்டோனின் இஸ் த antagonisticity of the PTH இல்லையா. ஓகே, ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட். which of the following condition is most likely lead to the tetany. ரணஜன்னி வருவதற்கு எதனால் வந்துட்டு இந்த டெட்டானி ஏற்படுதுன்றதை கேட்டிருக்காங்க. விட்டமின் டி டெஃபிஷியன்சினால் வரும். கரெக்டு. லோ கால்சியம் இன் பாடி ஃப்ளூயிட், நம்மளோட உடல் திரவங்களில் கால்சியத்தோட லெவல் வந்து கம்மியாக இருந்தாலும் வரும். ஹைப்போதைராய்டிசம், ஆமாம் ஹைப்போ பாராதைராய்டிசம், PTHோட
ஆக்ஷன் வந்துட்டு ரொம்ப லோவாக இருந்தாலும் டெட்டானி வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ ஆல் ஆஃப் தி அபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் டி வந்து கரெக்டு. தேர்டு கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த சைஸ் ஆஃப் தைமஸ் டியூரிங் பியூபர்ட்டி? பருவமடைந்த ஒரு பர்சனில் இப்போ தைமஸோட சைஸ் வந்துட்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 20 to 30 கிராம்ஸு. 10 to 12 அப்படின்றது இன்ஃபேன்ஸ் பச்சிளம் குழந்தைகளில் இருக்கக்கூடியது. ஆஃப்டர் பியூபர்ட்டிக்கு அப்புறம் 20 to 30 கிராம்ஸ்க்கு வந்துட்டு வரும்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஆன்சர் பி இஸ் த கரெக்டு. ஃபோர்த்து, which of the following hormones are secrete mainly in zona fasciculata? zona fasciculataவில் மெயினாக செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் கேட்டிருக்காங்க. செக்ஸ் ஹார்மோன்ஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன்? ரெக்டிகுலாரிஸ் ஆர் ஃபார் என்ன சொல்லியிருந்தோம்? ரீப்ரொடக்டிவ். அப்போ ஜோனா ரெக்டிகுலாரிஸ் தான் செக்ஸ் ஹார்மோன். அப்போ இது தப்பு. ஆல்டோஸ்டிரான் அப்படின்னாவே என்னது? குளோமெருலாஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஜோனா குளோமெருலாஸ் இதுவுமே வந்து தப்பு. அப்போ ஜோனா ஃபாசிகுலோட்டா அப்படின்றது என்னது? குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ். அப்போ இங்கே சி இருக்குல்ல, இப்படி கூட நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சி ஃபார் கார்டிகாய்ட்ஸு. அப்போ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், த எமர்ஜென்சி கிளாண்ட் இஸ் எது வந்துட்டு எமர்ஜென்சி கிளாண்டுன்னு கேட்டிருக்காங்க. பிட்யூட்டரி அட்ரினல் மெடுலா. அதாவது ஃப்ளைட் ஆர் ஃபைட்டு, ஸ்ட்ரெஸ் கிளாண்ட் அது மாதிரிலாம் சொல்லுவோம். ரொம்ப எமர்ஜென்சியான கிளாண்ட் அப்படின்னாவே என்ன தான்? அட்ரினல் மெடுலா தான். ஏன்னா ஒரு விதமான ஃபியரு, நல்லா பதட்டம், இல்லைன்னா கோபம், இல்லைன்னா ஒரு அவேர்னஸ், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே காரணம் என்ன? அட்ரினல் மெடுலா தான். அப்போ ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிட்யூட்டரின்றது ஒன்லி க்ரோத்துக்காக வந்துட்டு இருக்கிறது. தைராய்டுன்றது வந்து நம்ம என்ன சொன்னோம்? தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து இந்த கிரிட்டினிசம் அதெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தோம். பீனியல் கிளாண்ட் அப்படின்றது வந்து நம்ம ஒரு மூன்றாவதுக்கான அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? ஓகே, இப்போ ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிக்ஸ்த்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம் டஸ் நாட் கொடுத்துருக்காங்க ஹேவ் அன் அட்ரினல் கிளாண்டு? எந்த ஆர்கானிசம்ஸில் அட்ரினல் கிளாண்டு வந்து இல்லைன்னு கொடுத்துருக்கோம்? ப்ரோகார்டேட்டில் தான் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பெட்ரோமைசோனில் தான் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆனது. ஃபிஷ்ஷஸில் 2 எலமெண்ட்ஸாக வந்து ஆர்ஜினேட்டடாக இருக்கும், ரெண்டும் செப்பரேட்டடாக இருக்கும். பேர்ட்ஸ்லேயுமே 2 எலமெண்ட்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேக்லியாக வந்துட்டு இருக்கும் அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே, இந்த செஷனில் நம்ம எதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, பாராதைராய்டு ஹார்மோன்னா என்ன, அதில் என்ன செக்ரீட் ஆகுது, அதனால் ஏற்படக்கூடிய டிசார்டர்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி தைமஸ் கிளாண்டு பற்றி பார்த்தோம், அதோட ஹார்மோன்ஸ் பற்றி பார்த்தோம். அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னா என்னன்னு மட்டும் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து இந்த செஷனுக்கு அப்புறம் அட்ரினல் கிளாண்டில் வந்துட்டு செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸு, அதோட ரோல், அதனால் வரக்கூடிய டெஃபிஷியன்சி பற்றி பார்ட் 2 நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.